வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று சென்னை போரூர் மற்றும் வடபழனி இடையே முதல் முறையாக சோதனை மெட்ரோ ரயில் ஓட்டம் நடத்தப்பட உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரசு டெண்டர்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பூவிருந்தவல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவைக்கு தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கியது ரயில்வே வாரியம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று கேரள மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகின்ற 13ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயணிகளிடம் சோதனை நடத்த சென்னை விமான நிலையத்தில் புதிய கேமரா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஜீவராசிகளுக்கு படியலுக்கும் அஷ்டமி சப்பரத் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார். இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் என்ற பட்டியலில் தேசிய அளவில் சென்னை 2வது இடமும் கோவை 10வது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடெங்கும் திருக்குறள் திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுடன் பொங்கல் கொண்டாடினார். சென்னையில் பொது இடங்களில் உள்ள மரங்களை அனுமதியின்றி வெட்டுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,03,200 ரூபாயாகவும் 1 கிராம் 12,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 7 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 28ஆம் தேதி கூடுகிறது. மேலும் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை தொடக்க கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. ரூபாய் நோட்டுகளுக்கான உயர் பாதுகாப்பு கொண்ட தாள்களின் உற்பத்தியை அதிகரிக்க 1800 கோடியிலான திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2325 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய காலனி தயாரிப்பு ஆலையின் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. வன பாதுகாப்பு காலநிலை தாங்குதிறனை வலுப்படுத்தும் 100 புதிய காப்பு வனங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பாமக சார்பில் போட்டியிட இதுவரை 2045 பேர் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவில் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல் அன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 98வது ஆஸ்கர் விருதில் சிறந்த படத்திற்கான பட்டியலில் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தேர்வாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக கூடுதலாக மேற்கண்ட இந்த 4 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 25ஆம் தேதி ரத சப்தமி நடக்க உள்ளது. இதனையொட்டி அன்றைய தினம் அர்ஜித சேவை சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் இதுவரை 12,27,321 பேர் பெயர் சேர்க்க மற்றும் நீக்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் ரோப்கார் திட்டம் குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு சந்தையில் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாய் அதிகரித்து 16,500 விற்பனையானது. மாமல்லபுரத்தில் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இப்பணி ஜூலை மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறைக்காற்று மற்றும் புயல் எச்சரிக்கையின் காரணமாக நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை 2 வாரங்களில் வெளியிடப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. உங்கள் கனவே சொல்லுங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் வருகின்ற 15ஆம் தேதியும் பாலமேட்டில் 16ஆம் தேதியும் அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க சென்னை மாநகராட்சிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.
மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 12,000 காளைகள், 5,000 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹5.60 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் 20 கோடியில் 25,000 சதுரடி பரப்பளவில் அதிநவீன இறைச்சிக்கூடம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 5 நாட்களுக்குள் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுவிடும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தவேக நிர்வாகிகள், நெடுஞ்சாலை அதிகாரிகள் உட்பட 15 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். காசா அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் தொலைபேசி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் உரையாடினார். தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்களில் SIR மூலம் இதுவரை 6,56,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கடந்த 9 நாட்களில் 8,00,000 பேர் தரிசனம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் அரசின் சரணடைதல் மற்றும் புனர்வாழ்வு திட்ட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு 26 நக்சல்கள் போலீசில் சரணடைந்தனர். சென்னை வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது 500% வரி விதிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பார்வையாளராக 3 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். 4,58,00,000 மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை கன்னிமாரா நூலகத்தினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சென்னையில் இன்று 49வது புத்தக திருவிழா நந்தனம் OMCAவில் இன்று தொடங்கி வருகின்ற ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட பழவேற்காடு மீனவர்கள் ஜனவரி 12ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குரோம்பேட்டையில் GST சாலை ராதா நகர் இடையிலான ரயில்வே சுரங்கப்பாதையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னை மாநகரில் 12 காவல் ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.